சென்னையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் திருவான்மியூர் லட்சுமிபுரம் சாலையில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் சாலையில் நடந்து செல்லும் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கிட கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை வழங்கலாம். சென்னையில் நேற்று இரவு முதல் நகரின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக சென்னை திருவான்மியூர் லட்சுமிபுரம் காமராஜர் சாலையில் மழைநீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மழைநீர் தேங்கி இருக்கும் சாலைகளில் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்லும் பொழுது வாகனங்கள் பழுதாகக்கூடிய சூழல் அளவுக்கு தண்ணீர் என்பது அதிக அளவு தேங்கி இருக்கிறது. ஒரு சில வாகனங்கள் இந்த சாலைகளில் அதிக அளவு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகனங்களை மாற்று வழியில் இயக்கக்கூடிய மாற்று வழியில் வாகன ஓட்டிகள் எடுத்து செல்கின்றன. குறிப்பாக நடந்து செல்லக்கூடிய நபர்களும் கடுமையான சிரமத்தை சந்தித்து இந்த சாலையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இடத்துல தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு உள்ளே போகாதவாறு மணல் மூட்டைகளை அவர்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தாலே இந்த அளவு இந்த சாலையில அதிக அளவு மழைநீர் தேங்கி உள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பிரதான சாலைகள்ல மாநகராட்சி எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துகிறதோ அதே போல இந்த நகரின் உட்புற சாலைகளையும் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர்களையும் மாநகராட்சி விரைவாக அப்புறப்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினமும் சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக உடனடியாக தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. வருங்காலங்களில் இந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்காதவாறோ அல்லது தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை வெளியே எடுத்து செல்வதற்கு ஒரு மோட்டார் பொருந்திய டிராக்டரை அந்த இடத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அந்த பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.